இந்த கோவிலோட பரப்பளவு சுமார் 9 ஏக்கருங்க. தலவிருச்சம் வில்வ மரம் இருக்குங்க. இந்த கோவிலோட மதில் சுவர் பாருங்க எவ்வளவு உயரம் இருக்கு. பாண்டியர்களாலே அம்மன் சன்னதி இருக்கும். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அம்மன் சன்னதி இருக்கு. சன்னதிக்கு நுழையிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிள்ளையாரும் முருகனும் இருப்பாங்க. இந்த முருகன்ல பிள்ளையார் இருக்காரு பாருங்க. நம்ம பிள்ளையாருக்கு கீழே பாத்தீங்கன்னா கல்வெட்டு. இங்க வந்து இந்த கோயில கல்வெட்டு எல்லாமே நடக்கிற பாதையில கீழே தான் இருக்கு. இது எப்படி இங்க கீழே வந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு ஆட்சி ஆண்டுலையும் சீரமைக்கும் போது எதுவும் மாற்றம் வந்துச்சான்னு தெரியல. இது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியர்கள் காலத்து கல்வெட்டு. இதுல இருந்து தான் டீட்டெயில்டா யார் யாரு ஆட்சி பண்ணியிருக்காங்க. மன்னர்கள் காலத்திலேயே இந்த ஊரோட பேரு திருவாரணை தாங்க. பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கல்வெட்டுல. தெரியுதா? தி ரு வா டா திருவாடானை. திருவாடானை. நான் பிறந்த ஊரோட பேரை கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு கல்வெட்டுல. இதுல வந்து மொத்த விளக்கமும் இருக்கு. ஆனா தெளிவா இல்லை. மாவு போட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆதி ரத்தினேஸ்வரர். இங்க உள்ள சிவன் பார்த்தீங்கன்னா ரத்தினக்கல்ல செஞ்சிருக்காங்க. முழுக்க முழுக்க ரத்தினக்கல் தான். பிரம்மாண்டமான கோவில். ஆனால் இங்கே அதுக்கான ஆலயம் எதுவுமே இல்லை. ஆனால் சிற்பங்கள் மட்டும் இருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம பாண்டியர்களோட சிவலிங்கம், அதாவது பாண்டியர்கள் எந்த சிவன் கோயில் கட்டினாலும் அவங்களோட சிவலிங்கம் எப்படி இருக்குன்னா சோழர்கள் வந்து வட்ட வடிவமா இருக்கும். அதே இது பாண்டியர்கள் கட்டியது பார்த்தீங்கன்னா ஸ்கொயரா தான் இருக்கும், சதுரமா தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஐவர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சதுர வடிவத்தில் இருக்கும். இதை பார்த்தாலே நமக்கு பாண்டியர்கள்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பல்வேறு வரலாறு இருக்கு இந்த கோவிலில். பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு அவ்வளோ அழகா திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல வந்தீங்கன்னா ஒரு சின்ன வனப்பகுதி மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அற்புதமான இந்த மண்டபம்லாம் பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இதுதான் அந்த குளம். இங்க அந்த காலத்துல வந்து ராஜாக்கள்லாம் வந்து இதுதான் வந்து ராஜகோபுரம். இதுல வரும்போது உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம குளத்துல வந்து கால்களை நனைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து கோயில் உள்ளே போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான சின்ன ஒரு தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தை பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு, இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க ஒரு கிணறு இருக்கு, குட்டி கிணறு. தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும். இந்த தண்ணி வத்திருச்சுன்னா அந்த கிணத்துல உள்ள தண்ணியை யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது சேதுபதி மன்னர்கள், விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறம் சேதுபதி மன்னர்கள், ராமநாதபுரத்தை கடைசியாக பெரிய அளவில் ஆட்சி செய்த சேதுபதி மன்னர்களும் இந்த கோயிலுக்கு வந்து ராஜகோபுரமும் பிறகு இந்த மண்டபங்கள்லாம் சேதுபதி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. சேதுபதி மன்னர்களோட சிலைகளும் உள்ள பார்த்துருப்பீங்க. பாண்டிய மன்னர்களோட சிலைகளும் ஒரு சில சிலைகள் இருக்கு உள்ள. நம்ம திருவாடனையோட கல்வெட்டை பார்த்துருப்பீங்க, அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே அந்த கல்வெட்டில் மிஞ்சியதே பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பேர் தான் தெளிவாக தெரியுது. கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. முதல்ல அதை பார்க்கும் போதே எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊரோட பேரை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்றைக்கு நம்மளோட வரலாறை பகிரப்பட்டால்தான் நாளைய எதிர்காலத்தில் உள்ள இளைய தலைமுறைகள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த பயணத்தில் என் கூட நீங்களும் பயணிக்கணும். எனக்கு ஒன்று தான் செய்யணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர்